வணக்கம், நான் கேவி ஆனந்த், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர். ஹலோ, யாரா இருக்கீங்களா? நான் பேசுறது காதுல உள்டா. என் பேரு குமார், கொக்கி குமார். ஐரினே, ஐ அம் லவ் யூ. நமக்குள்ள இருக்கு பாத்தியா, இது லவ், உண்மையான லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி துடிச்சு போற லவ். ஓகே, இதான் பாவம். உனக்கு எப்படி புரியும்? யாராவது இந்த மாதிரி எடுத்து சொல்லணும்ல. புரிஞ்சிச்சு, திவ்யா புரிஞ்சிச்சு. பாஸ், லவ்வே இல்லாத லவ் லவ்னு சொன்னீங்கன்னா லவ் எப்படி லவ் ஆக முடியும்? ஊருக்குள்ள எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கான், உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியாது இருக்கால. ஒரு செகண்ட் போதுண்டி, ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. தம்பி ரிக்ஷா தம்பி, மேடம் கிட்ட காசு வாங்காத, அன்னி மாதிரி உனக்கு. லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. forget me. You forget me. உயிரை கொடுக்கறதுனா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன், அதுதான் பாப்பா. அப்புறம் நீ, நான், பாப்பா, திட்டமிட்ட குடும்பம், தெவிட்டாத இன்பம். போடா பீட்டர், Just leave. ஏய் Get ஏய் on stage. ஏய், சொல்லினாங்க. வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். நான் பெரிய ஆளா வரவே வேணாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தலைவா, ஏன் டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். ஒரு 25 படம் முடிச்சிருக்காரு, ஒரு பெரிய விஷயம். 25 படம் நம்பர் முக்கியம் இல்லை, அது ஒரு தரமான படங்கள், ஒரு அதே சமயத்தில் எல்லா மக்களுக்கும் சேர்கிற படங்கள், கமர்ஷியல், இது எல்லாம் கலந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். அதாவது நம்ம ஒரு டைரக்டர் அவர் எப்படி வேணால் மோல்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஒரு போக வேண்டிய தூரம் ரொம்ப 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 அதிகம் இருக்குது. நல்ல வயசு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் மேன்மேலும் இன்னும் பலவிதமான ரூல்ஸ் பண்ணி பல டைரக்டர்ஸ் கிட்ட மோல்ட் ஆகி இன்னும் பிரமாதமாக பண்ண வாழ்த்துக்கள். எனக்கு ஆக்சுவலாக தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப பிடிச்ச ஒரு என்னென்னா, ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு ஹீரோ இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பல ஹீரோ இருக்காங்க. இந்த ஹீரோ இந்த இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு பல விதமாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக, ரியலிஸ்டிக்காக அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனுஷ். ஏன்னா அது மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு அவர். எங்கேயோ பக்கத்து வீட்டில் பார்த்த பையன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவரை பார்த்தா. அவர் நடித்த நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடுகளம் மாதிரி அந்த மாதிரி படமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த ஒரு டைரக்டருக்கு, அந்த கதைக்கு, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்காருன்றது ஒரு நல்ல விஷயம். அவர் பேசிக்காக அவர் ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டர். அவர் நடிக்கிறதே தெரியாதுன்றது ஒரு நல்ல விஷயம். வாசுவோட ஃப்ரெண்டு கணேஷ் பேசுறாங்க. பேரு சொல்லிட்டேனே. அவன் என்ன லவ் பண்றாங்க, உங்களை லவ் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேங்க, அவன் செத்துருவாங்க. அப்புறம் ஸோ இப்போ நான் அநேகன் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து பலவிதமான ஒரு சேட்டைகள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண ஒரு ஹீரோ, அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆக்ஷனும் பண்ணணும், ஒரு ரொமான்டிக் இந்த சென்ஸ் ஒரு. ஏன்னா அவர் நிறைய இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு தனுஷ் பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லவ் தான் ஒரு மெயின் தீமாக இருக்கும், ரொமான்ஸ் தான் ஒரு மெயின் தீமாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இது நான் இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த அநேகன் பார்த்திங்கன்னா அது ரொமான்டிக் த்ரில்லர் மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு நான் பார்க்குறப்போ எனக்கு தனுஷ் தான் ஞாபகம் வந்தார். அவர்கிட்ட உனக்கு கூப்பிட்டு பேசினேன். அவர் திடீர்னு தான் ஒரு டக்குன்னு தான் ஒரு 15 டேஸில் தான் கூப்பிட்டேன் அவரை. அவர் இமீடியட்டாக இது பண்ணிட்டு பண்ணார். அவர் வந்தப்போ அவருக்கு
அவரோட பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்சனாலிட்டி ஒரு மல்டி டேலண்டட் ஒரு நல்ல ஒரு நடிகர், சிங்கர், லிரிக் ரைட்டர், எல்லாமே எல்லா விஷயத்துலையும் ஒரு கதாசிரியர் எல்லாமே கலந்த ஒரு ஆள். அப்படியேப்பட்ட நபர் நம்ம படம் பண்ணுறோம். இது வரைக்கும் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, அநேகன் முடிஞ்சு போச்சு, ஜஸ்ட் ஒரு சாங் தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு டயலாக்காகோ எதுக்கோ சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எதுவும் கேட்டதே இல்லை. அவர் என்ன பண்ண அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சார் எப்படி பண்ணணும் அந்த ப்ரீஃபிங் இருக்கும். மோஸ்ட்லி அவர் கூட உட்காந்துட்டு இந்த கேரக்டர் எப்படி போகுது, எப்படி ட்ராவல் ஆகுது, என்ன மாதிரி அந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்போ அவருக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கேட்பார். அந்த மாதிரி தானே தவிர வேறு வசனங்கள்லையோ இல்லை லிரிக்லேயோ அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட முன்ன கேட்டிங்கன்னா மற்ற கேரக்டர்லாம் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திட்டுற மாதிரி கூட வரும். அது எத்தனை ஹீரோ அதெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. இவர் வந்து வாயை திறக்கல அந்த அளவுக்கு ஒரு வெரி சின்சியர். அப்புறம் வந்து வெரி பஞ்சுவல் டு தி செட். இப்போ நம்ம ஒரு டைம்க்கு ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock 6:30 வர சொன்னோம்னா ஒரு half an hour முன்னாடியே வந்துடுவார். அந்த அளவுக்கு இது வரைக்கும் ஒரு செட்டில் அந்த மாதிரி விஷயத்தில் அவர்கிட்ட வந்து அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது ரொம்ப முக்கியமாக இருந்தது அவர் கூட. உங்களுக்கெல்லாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே நடித்ததுக்காக என்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை என்னடா பண்ணுவேன், அடிப்பேன். அந்த அநேகனில் பண்ணுறப்போ அவர் பல விதமாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவரால் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, அவரால் இந்த இடத்துல கூட பூந்து விளையாட முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் தனுஷ்க்கு. ஸோ எல்லாமே ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வெரைட்டின்றது நிறைய இருக்கு. பிசிஓல பேசி நீ ஒரு சீட்டு நிரூபிச்சடா. ஆமா, பிசிஓல பேசினா சீட்டு, எஸ்டில பேசினா கேட். மரியாதை உங்க அப்பாட்ட போன் குடுறேன். என்ன விஷயம்? உன்கிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. நாயுடு கிட்ட பேசி என்னோட 3000 ரூபாய் பணத்தை வாங்க போறேன். நாயுட வர சொல்றீ, நியாயத்தை நான் கேக்குறேன். என்னது? இந்தியில வந்து ஒரு நம்ம சவுத்ல இருந்து போயிட்டு ஒரு டைரக்டரோ ஹீரோ ஒரு பெரிய பேர் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், அந்த ஈவன் நம்ம ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மாறதுனால அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறது ஒரு படம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் மேபி ஹீரோயின்ஸ் நம்ம ஊர்லேருந்து ரேகா, ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் போய்ட்டு ஒரு பெருசாக ஷைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இடத்துல வந்து இவர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு படம் பண்ணி எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் ஒரு பட்டி தொட்டிலாம் என்ன விஷயம்னா, நான் இப்போ லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நார்த் இந்தியன் சைடு இடம்லாம் போயிருந்தேன், ராஜஸ்தான் அதெல்லாம் குஜராத்லாம் போயிருந்தப்போ எல்லாருக்குமே அவர் தெரியறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஃபேன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நம்மலாம் ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு லுக்லேயோ ஒரு பெரிய அவர் வந்து ஒரு சல்மான் கான் மாதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒரே படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸை பிடிச்சி வச்சுருக்காரு நார்த் இந்தியாவில்.